திரியேக பராபரராகிய கர்த்தாவே, இவருடைய மேய்ச்சலும் ஆடுகளும் பிள்ளைகளும் ஆகிய நாங்கள் உடைய சன்னதிக்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்து உடைய திருவசனத்தை கேட்டு படித்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அடைபடிக்க கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆத்ம பசாத்தோடு உடைய திருவசனத்தை கேட்டு அதை நன்றும் சற்குணமான இருதயத்தில் காத்து உண்மையோடு கனி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமே. ஆராதனை நார்மமாக கீர்த்தனையில் 186 4 கவிகளை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் வீணமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளின்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த வாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் தங்களுடனே பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவேறுகிறது. ஆமென். கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின் வருகிற 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளில நம்முடைய சிந்தனைக்கென்று நம்முடைய திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியை வாசித்து அதன் பேரில் நாம் தியானம் செய்யலாம். அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 57 தொடங்கி 62 வரைக்கும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 57 முதல் 62 வரை. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேத பகுதியில்
கர்த்தரானவர் ஒரு ஊரை கடந்து சென்ற பொழுது ஒரு மனிதன் கர்த்தரை பார்த்து, நீ எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்னார். நீ எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்னார். அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில்தான் இன்றைய நாளுடைய சிந்தனையாய் நாம் சிந்திக்க போகிறோம். அது என்ன பதில்? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். எவ்வளவு அதிர்ச்சியான ஒரு செய்தி! எவ்வளவு அதிர்ச்சியான ஒரு செய்தி! ஊழியத்துக்கு ஒருவன் விரும்பி வருகிறேன் என்று சொன்னவனுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் இதுவாய் இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது எழுதுகிறார். ஆண்டவர் தம்மை இந்த உலகத்திற்கு வெறுமையாக்கி கடந்து வந்தார், அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார். இன்றைய நாளின் செய்தியை 3 தலைப்புகளிலே சிந்தித்து நாம் கடந்து செல்லலாம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பிலேயும் இல்லை இடமில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியத்திலேயும் இல்லை இடமில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு இறப்பிலேயும் இல்லை இடமில்லை. இன்றைய நாளின் செய்தியிலே முதலாவது காரியம், ஆண்டுடைய பிறப்பிலேயும் இல்லை என்று நாம் சிந்திக்கலாம். தான் படைத்த மனுக்குலத்தை மீட்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுக்க மனித ரூபமாய் கொடுக்க சித்தமானார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16 சொல்லுகிறது, ஒரே பேரான குமாரனை அனுப்பி இந்த உலகை மீட்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மனித ரூபமாக்க மரியாளை தேர்வு செய்து மரியாளின் வழியாய் குழந்தையை பெற்றெடுக்க ஆண்டவர் ஒரு திட்டம் செய்தாரே, அந்த திட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்திருக்க வேண்டும்? தேவனானவர் ஒரு நல்ல இடத்திலே பிரசவிக்க செய்திருக்கலாம், அல்லது ஒரு அரண்மனையில் கூட பிறக்க செய்திருக்கலாம், அல்லது மாட மாளிகை கூட கோபுரத்திலே பிறக்க செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு பாருங்கள், உபாகமத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? 10ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம், வானாதி வானம் பூமி அனைத்துமே கடவுளுக்கு சொந்தமானவைகள். அப்படி கடவுளுக்கு சொந்தமாக இருக்கிற பொழுது, கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்ப ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிற பொழுது, ஒரு நல்ல இடத்துல தேர்வு செய்து ஒரு நல்ல மாளிகையில் வாழக்கூடிய அல்லது ஒரு கூட கோபுரத்தில் வாழக்கூடிய ஒரு வீட்டிலே பிறக்க செய்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்ய, வேதம் சொல்லுகிறது, அப்படி ஆண்டவர் தம் மகனை நல்ல இடத்தில் பிறக்க செய்யாதபடி வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே இடமில்லாதிருந்தபடியினால், ஆண்டவருக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி சொன்னாரே, அவர் பிறப்பிலேயே அவர் பிறப்பதற்கு சத்திரத்தில் இடமில்லை. அப்ப இல்லை என்ற ஒரு பதம் ஏதோ ஒரு புதிதான ஒரு காரியம் அல்ல. ஆண்டுடைய பிறப்பிலேயே சத்திரத்திற்கு இடமில்லை. இங்கே பிறக்கிற குழந்தை தெய்வ குழந்தை. தெய்வ குழந்தையை பெற்றெடுக்க இடமில்லை. உங்களையும் என்னையும் மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு, காப்பதற்கு, நம்முடைய குற்றங்களுக்கும் மீறலுக்கும் தண்டனையிலிருந்து விடுதலையை பெற்றுத் தருவதற்காய் ஆண்டவர் இன்றைக்கு தெய்வ குழந்தையாய் பெத்லகேமில் பிறக்கிறார். அந்த குழந்தை பிறப்பதற்கு சத்திரத்தில் இடமில்லை என்று சொல்லுகிறதை பாருங்க. சத்திரத்தில் இடமில்லை. இரண்டாவது பாருங்க,
குழந்தை பிறந்த உடனேயே ஒரு நல்ல துணியை வாங்கி வந்து அந்த பிள்ளையை துடைத்து கழுவி குளிப்பாட்டி குழந்தையை துடைத்து அந்த நல்ல துணியில் தான் தாயானவள் மடியில வைத்துக் கொண்டிருப்பான். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துல பிள்ளையை துணிகளில் சுற்றி கிடத்தி இருந்தார். என்ன துணி? அன்னைக்கு ஏது ஜவுளி கடையில போய் ஜவுளி வாங்குற மாதிரி இருந்ததா? கந்தை துணி. ஆண்டவருக்கு கிடைத்தது ஒரு மாட்டு தொழுவம். அங்கே சத்திரத்தில் இடமில்லை. இங்கே நல்ல துணி இல்லை, கந்தை துணியில் ஆண்டவர் சுற்றப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் பார்க்கலாம். இன்றைக்கு அந்த தெய்வ குழந்தை பிறந்திருந்தால் ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலிலே பிறந்திருக்கலாம், அல்லது ஒரு KMC ஹாஸ்பிட்டலில் கூட பிறந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு மருத்துவரும் இல்லை, மருத்துவச்சியும் இல்லை, மருத்துவம் பார்க்க ஒரு நல்ல இடமில்லை, ஆண்டவர் பிறக்க ஆண்டவரை சுற்றி பத்திரமாய் வைக்க நல்ல துணியும் இல்லை. அப்ப ஆண்டுடைய பிறப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு வசதி இல்லை, அங்கே ஒரு டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, எப்படி குழந்தை எப்பொழுது பிறக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் ஒரு பிளட் டெஸ்ட் இல்லை, ஒரு செக்கப் இல்லை, எதுவுமே இல்லாதபடி ஆணுடைய பிறப்பில இல்லை என்றுதான் அவருக்கு பரிசாக கிடைத்ததை நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். கீர்த்தனை 35 நாம் பாடுகிற பொழுது அங்கே எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்துமஸ் காலங்களில் எப்படிப்பட்ட பாடல்களை நாம் பாடுகிறோம் என்று சொன்னால் சற்று யோசித்து பாருங்கள். 35 என்ன பாடல்? 55 என்ன பாடல் என்று நீங்கள் நானும் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பிறந்தார் பிறந்தார் பிறந்தார். அடுத்தது என்ன? மாட்டு தொழுவும் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவும் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் பாத்யாகியாய் வளர்ந்தார். பாத்யாகியாய் வளர்ந்தார். ஹாஸ்பிட்டலில் பிறக்கவில்லை, மாட்டு தொழுவும் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே என்று நாம் பாடுகிறோம் என்று சொன்னால், ஒரு நல்ல மருத்துவச்சினிடத்திலே கொண்டு போய் ஆண்டவர் பிறக்க வழியெல்லாம் கொண்டு போய்விட்டது. கடைசி தரத்தை பாருங்கள். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை போல மதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை போல மதோ. விலையேற பெற்ற துணைகள் அலங்கரிக்கும் வீணாசையும் நமக்கே. வேதம் என்ன சொல்லுது? இந்த பாடல் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருக்கே கந்தை துணி, உனக்கும் எனக்கும் எதற்கு விலையேறப்பட்ட துணி ஆடை. அப்படியானால் ஆண்டவருக்கு நல்ல ஆடை இல்லை, கர்த்தர் பிறக்க நல்ல இடம் இல்லை. குறிப்பாக சத்திரத்தில் பாதுகாப்பாய் தங்குகிற இடம், சத்திரத்திலும் இடமில்லை என்றபடினால் ஆணுடைய பிறப்பிலே இல்லை என்ற வார்த்தை எல்லா இடத்திலும் இருக்கிறதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்கலாம். இரண்டாவது காரியம், ஊழியத்திலேயும் இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை. என்ன இல்லை? ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தவர், அநேக அடையாளங்களை செய்தவர், அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தினார். அநேகருக்கு அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஊழியத்தின் பாதையில நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 19 சொல்லுகிறது, தேவன் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்களுடைய குறைவை எல்லாம் நான் நிறைவாக்குகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவருக்கு அநேக அசௌகரியங்கள், அநேக இல்லை என்ற வார்த்தைகள், அநேக குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாங்கிக் கொண்டுதான் அவர் ஊழியத்தின் பாதையில் இருந்தார் என்று நாம் சொல்லலாம். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் 27, 28
ஆகாயத்து பறவைகளுக்கு பிழைப்பூட்டினவர் இன்றைக்கும் பிழைப்பூட்டிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பரமபிதா உங்களுக்கும் உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார், கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எலியாவை போஷித்த என் ஆண்டவர் காகத்தை கொண்டு, வேதம் என்ன சொல்லுகிறது, கேரித்த ஆற்றில் அண்டையில காகங்கள் விடியற் காலத்திலே அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தன என்று பார்க்கலாம். அதை போல அவருக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. கேரித் ஆற்றின் தண்ணீரை அவர் குடிக்கும்படியாய் கர்த்தர் எல்லாவற்றிலும் மக்களுக்கு உதவி செய்தார், தீர்க்கதரிசிகளுக்கு உதவி செய்தார். இஸ்ரவேல் மக்களுக்குடைய கூக்குரலை கேட்ட என் ஆண்டவர், முறுமுறுப்பை கேட்ட என் ஆண்டவர் காடையையும் தேனிட்ட பணியாரமாகிய அப்பத்தையும் பொழிந்தார். இஸ்ரவேல் மக்களுடைய பசியை தீற்றார். மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கிறார் என் ஆண்டவர். இப்படியாய் உங்களுக்கும் எனக்கும் எத்தனை அற்புதங்களை அவர் செய்தார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு மேலாக போஷித்த என் ஆண்டவர். ஆனால் அவருடைய நிலை மிகவும் பரிதாபமாய் இருக்கிறதை நீங்கள் நானும் பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்கள் சொல்கின்றன. சமாரியா நாட்டு பெண் அங்கே துறவண்டை அவர் தண்ணீர் கொண்டு போகிறார். அவரிடத்தில் ஆண்டவர் என்ன கேட்டார்? ஒரே வார்த்தை தான், தாகத்துக்கு தா என்று கேட்டார். லூக்கா 4:8-9 தாகத்துக்கு தா என்று கேட்டார். இன்று மனிதன் எங்கு சென்றாலும் பிஸ்லரி வாட்டரோடு போகிறான். உடனே காசு கொடுத்து 1 லிட்டர் பாட்டில் வாங்குகிறான். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் எந்த பாட்டிலையும் கொண்டு போகவில்லை. குடுவையிலே தண்ணீர் கொண்டு போவார்களே, அதிலும் ஆண்டவர் தண்ணீர் கொண்டு போகவில்லை. அந்த சமாரிய பின்னிடத்துல அந்த துறவண்டையிலே ஆண்டவர் கேட்டது தாகத்துக்கு தா என்று கேட்டார். இன்னைக்கு உலகத்துல 3 காரியம் யாருக்கும் சொந்தமில்லை. ஒன்று நீர், இன்னொன்று காற்று, இன்னொன்று நெருப்பு. இந்த 3ம் யாருக்கு சொந்தம் என்று சொன்னால் இது யுனிவர்சல் ப்ராப்பர்ட்டி. அமெரிக்கக்காரன் அங்கே அடைத்து இங்கிலாந்துக்கு நான் காற்றை விட மாட்டேன் என்று சொல்ல முடியாது. இங்கிலாந்துக்காரன் அடைத்து அரபு நாடுகளுக்கு காற்றை கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது. அரபு நாடுகள் அடைத்து நான் இந்தியாவுக்கு காற்றை கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது. காரணம், இந்த 3மே யுனிவர்சல் ப்ராப்பர்ட்டி. அப்ப நீங்க எங்க பாருங்க, யாரு போய் தண்ணி கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க. யாரு போய் தீப்பெட்டி கேட்டாலும் அக்கா ஒரு தீப்பெட்டி உடனே கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. அவள் என்ன கேட்டால் பாருங்கள், அவள் சொன்னால், நீ யூதராயிருக்க என தண்ணி தரத்துக்கு. என சமரியா என்றால் தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதி, யூதர் என்றால் உயர்ந்த ஒரு ஜாதி. நீ சமாரியனாய், நீ யூதனாயிருக்க எப்படி நீ தண்ணீர் கேட்கலாம்? அதுக்கு இன்னொரு காரணத்தை சொல்றான். நமக்குள் பெண் கொடுத்து பெண் வாங்கல் பழக்கம் இல்லை, இன்னும் உறவு கலக்கவில்லை. நீ எப்படி தண்ணீர் கேட்டாய் குடிக்க என்று அவள் கேட்கிறாள். நமக்குள் சம்பந்தம் கலவாதவர்களானபடியினால் எப்படி தண்ணீர் கேட்கிறாய்? தண்ணி கேட்டா ஜாதி பிரச்சனை இழுத்து வர்றாங்க நம்மள. நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, நான் எப்படி உனக்கு தண்ணீர் கொடுக்க முடியும் என்று சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை அவள் இங்கே உருவாக்குகிறதை நாம் பார்க்கலாம். இயேசு அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு கூட தண்ணீர் பிரச்சனை எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தண்ணீர் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. கர்நாடகா தமிழகத்துக்கு தண்ணீர் தர மறுக்கிறது. கேரளா பெரியார் வழியாய் தண்ணீர் கொடுக்க மறுக்கிறது. எத்தனையோ நாட்டுக்கு நாடு, தேசத்துக்கு தேசம், மாநிலத்துக்கு மாநிலம், மாவட்டத்துக்கு மாவட்டம் தண்ணீர் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தண்ணீர் கேட்டார், அவர் தண்ணீர் இல்லை என்று சொல்லி, தாகத்துக்கு தாய் என்கிற தாகத்துக்கு உனக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆண்டவருக்கு தண்ணீர் குடிக்க தண்ணீர், தாகத்துக்கு தண்ணீர் இல்லை என்று ஆகிவிட்டார். 2வது காரியம், யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை வாசித்தார். இயேசு கிறிஸ்து அதிகாலை வேளையில் கடற்கரையில் நின்றார். அப்போது இயேசு கிறிஸ்து அங்கு இருந்தவர்களை பார்த்து, பிள்ளைகளே, சாப்பிடுகிறதற்கும் புசிக்கிறதற்கும்
பசியார ஏதாயில் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். நான் சாப்பிடுகிறதற்கும் புசிக்கிறதற்கும் பசியாறுகிறதற்கும் ஏதாயில் உங்களிடத்தில் உண்டா என்று ஆண்டவர் கேட்டார். அங்கே நின்று கொண்டிருந்த சீச்சர்கள், மீன் பிடிக்காரர்கள் என்ன சொன்னார்கள்? அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொன்னார். ஆண்டவருக்கு பசியார அல்ல குறையாத அட்சய பாத்திரமாய் இருந்த ஆண்டவருக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு போஷித்த என் ஆண்டவருக்கு சாப்பிட சாப்பாடு கேட்டால் இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எலியாவை போஷித்தவர், இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்திரத்தில் போஷித்தவர், அவருக்கு உணவில்லை. இல்லை என்ற வார்த்தையை அவர் இங்கும் கேட்கிறவராய் காணப்படுகிறார். எனவே ஆண்டுடைய வாழ்க்கையை தலை சாய்க்க மாத்திரம் அல்ல, அவருக்கு உணவும் இல்லை, தண்ணீர் இல்லை. அடுத்ததாக வேதம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 27 வரைக்கும் வாசித்து பார்த்தார். வரி கட்ட வேண்டும், ஒவ்வொரு பிரஜையும் வரி கட்ட வேண்டும். இன்று உலகமே வரியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. லேண்ட் டாக்ஸ், ஹவுஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி என்றெல்லாம் உலகத்திற்கு ஏற்றாற்போல் அவர்கள் வரி விதித்து வரியை வசூலித்து தான் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுபோல இயேசு கிறிஸ்துவும் அவருக்காக வரி கட்ட வேண்டும். அவரிடத்திலே வரி கட்ட பணமில்லை, அவரிடத்திலே வரி கட்ட பணமில்லை. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, நீ கடலில் போய் தூண்டிலை போடு, நீ பிடிக்கிற முதல் மீனின் வாயிலே ஒரு வெள்ளிக்காசு வரும். என்ன வருமா? வெள்ளிக்காசு. அந்த வெள்ளிக்காசை எடுத்து அதை கொண்டு உனக்கும் எனக்கும் உனக்கும் வரி கட்டி என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப ஆண்டவர் எந்த காசையும் பையிலும் பாக்கெட்டிலும் கேஷ், செக்கு, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, நோ. ஆண்டவருக்கு காசு இல்லை, பணம் இல்லை. ஆண்டவருக்கு தண்ணீர் இல்லை என்று சொன்னார்கள். ஆண்டவர் கேட்ட பொழுது உணவு இல்லை என்று சொன்னார்கள். இப்பொழுது வரிகட்ட பணமும் ஆண்டவரிடத்தில் இல்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். தூண்டி போட்டா மீன் தானே வரும், மீன் வாயில வெள்ளிக்காசு வருது. அந்த வெள்ளிக்காசை எடுத்து வரிகட்டு என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய வாழ்க்கையில இல்லை என்பதுதான் மேலோங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக காணப்படும். மூன்றாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இறப்பிலேயும் இல்லை. அவர் தலை சாய்க்க இடமில்லை. அது மாத்திரமல்ல, அவருடைய பிறப்பிற்கு சத்திரத்தில் இடமில்லை, நல்ல துணி இல்லை என்று பார்ப்போம், குடிக்க தண்ணீர் இல்லை, சாப்பிட உணவில்லை. அது மாத்திரமல்ல, வரி கட்ட அவரிடத்திலே காசு இல்லை என்றெல்லாம் பார்த்தலாம். இங்கே இறப்பிலே இல்லை என்று சொல்லப்படுகிறது. இயேசு தம் பணியை முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்து போனார். மரித்த பிறகு உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் 4 பேர் வேண்டும் என்று சொல்வார். பாடையை கட்டி அதில் துணி போட்டு 4 பேர் தூக்கி கொண்டு போய் கல்லறையில் இறக்கி எல்லாம் செய்யணும். ஆனால் இங்கே 4 பேர் இல்லை, 4 பேர் இல்லை. மத்தேயு 27:57-60 பார்த்தால் அங்கே இரவல் கல்லறை தான். அரிமேத்திய ஊரான் செல்வந்தராகிய யோசேப்பின் கல்லறை. அவன் வாங்கி போட்ட நிலம், அது இரவல் நிலம். இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த கல்லறை இல்லை, அடக்கம் செய்ய ஆள் இல்லை. அவன்தான் போய் பிளாத்துவினிடத்தில் அனுமதி பெற்று ஆண்டவருடைய உடலை எடுத்துக்கொண்டு போய் அவன் கல்லறையிலே வைத்தான் என்று பார்க்கிறோம். அந்த கல்லறை அரிமத்தியா ஊரான் செல்வந்தன் யோசேப்பின் கல்லறை என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு என்று ஒரு கல்லறை இல்லை, அல்லது பொதுவான கல்லறையிலும் அவரை வைக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு கல்லறை இல்லை. யோசேப் என்ற ஒருவன் தான் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் செய்கிறான் என்று பார்க்கிறோம். ஓகே, அடக்கம் செய்கிற பொழுது நம்முடைய உலக வழக்குப்படி கோடி போடுவார். அப்படித்தானே ஐயா? கோடி போடுவார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு
கோடி போடவும் ஆள் இல்லை. வாசிங்க யோவான் 19:38 முதல் 40 வரைக்கும் வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், யோவான் 19 இதை நீங்கள் வாசித்தால், நிக்கதேமு வெள்ளை போலம் கரிய போலம் கலந்து 100 ராத்தல் கொண்டு வந்தான். அங்கே 40 வசனம் சொல்லுகிறது, அவரை சீலைகளினாலே சுற்றி கட்டினார். அது என்ன சீலை? கோடி சீலையா அல்லது புது சேலையா அல்லது எங்கேயாவது வீட்டில இருந்து வாங்கிட்ட பழைய சேலையா? சரியா, சீலை வாங்கி வந்து புதிதாய் கோடி போட சொந்தங்கள் இல்லை, பந்தங்கள் இல்லை, உறவுகள் வரவில்லை, எல்லாம் பயந்து ஓடி போனார்கள். சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, உறவுகள் இல்லை, புது சேலை இல்லை, கோடி இல்லை. இப்படியே அடுக்கிக் கொண்டே போனார். ஆண்டுடைய இறப்பிலேயும் அவருக்கு இல்லை என்பதுதான் மேலோங்கி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்காய் ஊழியம் செய்து, ஆளுடைய பணி என்பது இல்லை 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 என இருந்தாலும் எல்லாம் இயேசுவுக்குள் இருக்கிறது என்று நாம் எண்ணி, இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான். சங்கீதம் 34 என்ன சொல்லுகிறது வேதம் என்று சொன்னார்? 34ஆம் சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம் உணர்ந்து, ஆணுடைய பிறப்பிலே இல்லை என்று இருந்தாலும், ஆணுடைய ஊழியத்திலே இல்லை என்று அநேக காரியங்கள் இருந்தாலும், ஆணுடைய இறப்பிலேயும் அநேக காரியங்கள் இல்லை என்று இருந்தாலும், அவர் இன்றும் உயிரோடு எழுந்து இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் உங்களோடும் என்னோடும் இருந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எல்லாரையும் கனப்படுத்தி ஆண்டவர் உயர்த்துவார் என்ற எண்ணத்தோடு கூட வாழ கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஆண்டு காப்பாராக. ஆமென். ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மிகுந்த கிருபையும் மகா இரக்கமுடைய எங்கள் அன்பின் கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை மீண்டுமாய் ஒரு விசை உம்முடைய சமூகத்தில் அழைத்து வந்து, நீர் இந்த யூடியூபின் வழியாய் எங்கள் சபை மக்கள் எல்லாம் இந்த ஆராதனையை காண ஆராதிக்க கொடுத்த வாய்ப்பிற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இறைவா, கொரோனாவின் தாக்கம் உலகமெங்கும் குறைந்து வருகிறது, எங்களுக்கு சந்தோஷம் அளித்தாலும் இன்னும் ஆண்டவரே என்னென்னமோ புதிய புதிய பேர்களோடு கூட அடுத்தடுத்த பரிணாமங்களில் வந்து கொண்டிருக்க நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று நாங்கள் கேள்வி கேட்டு தைரியத்தோடு வாழ உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின்படியாய் அநேகமாய் வருகிற 11ஆம் தேதி ஆலயங்கள் திறக்கப்பட, எல்லோரும் ஐக்கியப்பட, உம்மை ஆராதிக்க வாய்ப்பு இருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம், உணர்கிறோம். அப்படி 11ஆம் தேதி ஆலயம் திறக்கப்படமாயின் உடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் ஒன்று சேர தேவனே எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், கொரோனாவினால் வேலை செய்ய முடியாதபடி பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் எல்லாவற்றினுடைய கிருபை இருந்து மீண்டுமாய் ஆண்டவரை எல்லாவற்றையும் திறந்து கொடுத்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து சம்பாதிக்கிற பாக்கியத்தை கொடுத்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தேவைகளை சந்திக்க நீர் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கடவுளே, பள்ளிக்கூடங்கள் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக திறக்கப்படாமல் ஆண்டவரே தேர்வுகள் எழுத முடியாதபடி இருக்கிற சூழ்நிலையில விரைவில் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் திறக்கப்படவும், பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாய் பள்ளியில் சென்று பயின்று வரவும், கல்லூரிக்கு சென்று பயின்று வரவும் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம். அப்படி செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழகத்தின் முதல்வருக்காக, அவருடைய அமைச்சரவைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நல்ல பல காரியங்களை செயல்படுத்த அடியார்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வாய்ப்புகளை, வசதிகளை கொடுத்து நீர் காத்துள்ளபடியாய் நாங்கள் வேண்டுகிறோம்.
தொடர்ந்து இறைவா, விரைவிலே உம்முடைய நாம மகிமைப்பட நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிக்க உதவி செய்யும்படியாய் விடுத்து நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். விரைவிலே ஆலயங்கள் ஆண்டவரை திறக்கப்பட அரசாங்கத்தின் வழியாய் அறிவிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. எங்களுடைய திருச்சியுடைய பேராயே அவருடைய செயல்கள், அவருடைய திட்டங்கள், யோசனைகளை வாய்க்க செய்யும். அவருடைய குடும்பத்தாரை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் சபையிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், மருத்துவமனைகளிலே, பள்ளிகளிலே உழைக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் என் தேவன் போதுமானவராக இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீரே எங்களுக்கு வழியும் வாழ்வும் சத்தியம் ஜீவனுமாக இருந்து காத்துக்கொள்ளும்படியா இயேசு நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். அரமணருக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல செய்வதாக. அந்த ஆகாரங்களை தாரும், கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல பாவக்கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதவரும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றும் உம்முடையது. ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பார். கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்துள்ளுவாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.